ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் Esprit. இன்றைக்கி நம்ம ChatGPTயை பற்றி பார்க்க போகிறோம். ChatGPTனா ஒன்றும் இல்லை, அது ஒரு பவர்ஃபுல் ஏஐ டூல். அந்த ChatGPTயை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். லைக் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு வந்து அது ரிப்ளையும் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஏதாவது டெவலப் பண்ணி கொடுக்க சொன்னால் கூட ஈவன் அது டெவலப் பண்ணி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ChatGPT எங்கே போய் சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரோமில் போயிட்டு OpenAIன்னு கொடுங்க. இதில் ஃபஸ்ட் லிங்க் வரும். இந்த ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே வந்து ட்ரைன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ட்ரையை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ChatGPT அந்த இதுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு டேரெக்டாக வந்து ChatGPT டேரெக்டாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் இன்னும் சைன் அப் பண்ணல அப்படின்னாக்கா அங்கே வந்து இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ண சொல்லும். அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போது ChatGPT கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், vscodeனா என்ன அப்படி சொல்லி கேட்கலாம். வாட் இஸ் vscode? ஸோ vscodeனா என்ன, அது என்னென்ன பிளாட்ஃபார்முக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்றதை முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் ChatGPT கிட்ட, அதுக்கு வந்து அது ஆன்சர் பண்ணும். இது ஒரு ஏஐ பெஸ்ட் டூல். இன்னும் சொல்லணுன்னா நம்மளோட ரெஸ்யூமை கூட அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரைட் அ ரெஸ்யூம் ஃபார் ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கவர் லெட்டர்ஸ், லீவ் லெட்டர் கூட இது எழுதும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பட் இன்றைக்கி நம்ம இந்த ChatGPTயை வச்சு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி 0 ப்ரோக்ராமிங் நாலேஜ் வச்சு நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் vscodeல வந்து website.html styles.css அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ChatGPTகிட்ட போயிட்டு ரைட் கோட் ஃபார் e-commerce website using HTML and CSS. ஆக்சுவலாக இ-காமர்ஸ் சைட்லாம் வந்து HTML CSS வச்சு மட்டுமே க்ரியேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு சின்ன ட்ரை தானே பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு ChatGPT. ஸோ இந்த கோடை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து vscodeல வந்து எதுவும் இது வரையும் டைப் பண்ணலை, கோடு எதுவும். ஸோ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி ஸோ இதில் போடுறேன் website.html. அதே மாதிரி CSSோட கோடை அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே போடுறேன் styles.cssல. ஓகே, இப்போ இதனோட அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டே க்ரியேட் பண்ணிருச்சுங்க. இதில் என்னன்னாக்கா இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து வரல. ஏன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்மளோட லோக்கல்லேருந்து பிசியோட லொக்கேஷன் இதில் ஆட் பண்ணணும். ஸோ அது டேரெக்டாக அப்படியே கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு இ-காமர்ஸ் சைட்டு அது க்ரியேட் பண்ணிடுச்சு, ஒரு டெமோ மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜஸ்லாம் இருக்குல்ல, இங்கே சரியாக இதுவாகாமல் இருக்குல்ல, இந்த இமேஜஸோட நம்ம லொக்கேஷனும் ஃபோட்டோஸும் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 அப்படின்ற பேரில் 3 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த லொக்கேஷன்லேயே. ஸோ அதை பார்ப்போம். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து நான் அந்த 3 இமேஜையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3. ஸோ ரேண்டமாக ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ எல்லாமே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு இ-காமர்ஸ் சைட் நம்ம பில்ட் பண்ணியாச்சு.
எந்த ஒரு கோடு எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல் ஃபுல்லாகவே ChatGPT மூலயமா க்ரியேட் பண்ண கோடு இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ChatGPT வச்சு நம்ம இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதெல்லாம் இந்த வீடியோவில் இல்லை, இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.